நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பெருகும் ஆதரவு. கழக பொதுச் செயலாளரை சந்தித்து தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அருள்தாஸ் ஆதரவு தெரிவித்தார். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் இதயம் கனிந்த சர்வதேச மகளிர் தின வாழ்த்து. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து செய்தி. திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த எஸ்பி சர்க்குண பாண்டியனின் மருமகள் சிம்லா முத்துச்சோழன் அதிமுகவில் இணைந்தார். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து கழகத்தில் இணைந்தார். திமுகவில் வாரிசுகளுக்கு மட்டுமே மரியாதை, தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை. திமுகவில் இருக்க வைட்டமின் எம் இருந்தால் போதும் என சிம்லா முத்துச்சோழன் குற்றச்சாட்டு. எல்லாத்துக்கும் விட்டமின் எம் தாங்க வேணும். விட்டமின் எம் இருந்தா போதும். திமுகவை இப்போதைக்கு உள்ள திமுகவை பொறுத்த வரைக்கும். புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி. இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்கள், இளைஞர்கள் பங்கேற்பு. சிறுமியின் உடலுக்கு அருகே புத்தகப்பை, விளையாட்டு பொம்மைகள் வைக்கப்பட்டு இறுதி ஊர்வலம். புதுச்சேரியில் போதைப் பொருட்களை தடை செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள், இளைஞர்கள் முழக்கம். புதுச்சேரி சிறுமியின் உடல், புத்தகப்பை, விளையாட்டு பொருட்களுடன் நல்லடக்கம். வழிநெடுகிலும் திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய பொதுமக்கள். சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை முதல் அருமார்த்தபுரம் பகுதி வரை வியாபாரிகள் அரைநாள் கடையடைப்பு போராட்டம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முத்தியால்பேட்டை மற்றும் சோலை நகரில் போலீசார் குவிப்பு. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். இத்தகைய காட்டு மிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் நாளை அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்க புதுச்சேரி அரசு தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் வியாபாரிகள், மாணவ மாணவிகள் கடும் அவதி. விடிய ஆட்சியில் தொடரும் மின்வெட்டால் பொதுமக்கள் வேதனை. சென்னை மயிலாப்பூரில் நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் விளம்பர பதாகை. நீதிமன்ற உத்தரவுகளை விடியா திமுகவினர் மீறுவதாக மக்கள் வேதனை. கிரிவல பாதையில் வாகனங்கள் செல்லவும் கடைகள் அமைக்கவும் தடை எதிரொலி. பழனி முருகன் கோயில் நிர்வாகத்தை கண்டித்து கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். பழனி முருகன் கோயில் நிலத்தில் கடைகள் வைத்திருக்கும் வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்கும் வரை அவகாசம் வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சியில் நூதன முறையில் பெண் கவுன்சிலர் உள்ளிருப்பு போராட்டம். நகராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு.
கோவில்பட்டி அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராத மாவட்ட நிர்வாகம். வீடுகளில் கருப்பு கொடி கட்டி விடியா திமுக அரசுக்கு மக்கள் எதிர்ப்பு. நாடு முழுவதும் நாளை சிவராத்திரி கொண்டாட்டம். தென்காசி மாவட்டம் சந்தைகளில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்த வாய்ப்பு. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 4% வரை அகவிலைப்படி உயர வாய்ப்புள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. சவரன் 48,720 ரூபாய்க்கு விற்பனை. மூன்று நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் உயர்ந்தது. ஆபரண தங்கம் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்து 49,000 ரூபாயை நெருங்கியது.